மறைச்சிட்டாங்க, எல்லா உண்மையும் மறைச்சிட்டானுங்க. நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷம்ன்றது என்ன தெரியுமா? பொருட்களில் இல்லை, உங்களோட நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. நீங்க நம்புறீங்க அந்த 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் கிடைச்சிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் நம்புறீங்க. அது கிடைச்ச உடனே அந்த மனசு கிடைச்சிருச்சுன்னு நினைக்குது. அதனால ஓடிட்டு இருந்த உங்க மனசு நிக்குது. நின்னதுனால உள்ளுக்குள்ள வந்து ஹாப்பினஸ் ஃப்ளோ ஆகுது. இதுதான் மேட்ரு. சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா, மனம் ஓடினால் பதட்டம், படபடப்பு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், டிசார்டர். ஓடிட்டு இருக்கக்கூடிய மனம் நின்னுச்சு அப்படின்னா ஹாப்பினஸ், திருப்தி, பேரானந்தம். அப்ப நீங்க எதை கத்துக்கணும்? பொருட்களை தேடுறதுக்கு கத்துப்பீங்களா, மனசை நிறுத்தி நிறுத்தி கத்துப்பீங்களா? இதுக்கு பேரு தாங்க ஞானம். நீங்க வெளியில ஏதோ கிடைக்கும் தேடி தேடி ஓடிட்டு இருக்கீங்களா? பெண்ல கிடைச்சிரும், பொண்ணுல கிடைச்சிரும், வீடு கட்டினா கிடைச்சிரும், காடி வாங்கினா கிடைச்சிரும். எழுதி தரேன். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இங்க வந்திருக்கீங்க. உங்களோட பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பார்த்துட்டேன் நான். 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி வச்சிருக்கிறவங்கலாம் பார்த்துட்டேன். நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான் பேர் சொல்ல விரும்பல. முதல் பொண்டாட்டி இறந்துட்டாங்க, 2வது பொண்டாட்டி இன்கம் டேக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வீட்டில் வேலை பார்க்க ஆள் இல்லை. கடையில் இருக்கிறவன் டெய்லியும் திருடிட்டு போறான். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சரக்கு அடிச்சாலும் கை கால் உதறல் கொடுக்குது. டெய்லி 3 டேப்லெட் போட்டு படுக்கிறார். 1 டேப்லெட் போட்டா தூக்கம் வரும், 10 டேப்லெட் போட்டா தூக்க ஆள் வரும் 10 நாள்ல. இதுல என்ன டவுட் இருக்கு? இதுதான் நடந்துட்டு இருக்கு. எஸ் ஆர் நோ? எதுல இருக்கு சந்தோஷம்? நீங்க எவ்வளவு நாள் எதை நோக்கி ஓட போறீங்க? நிறைய ஓடிட்டீங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் பெரும் மாயையில உங்களை சிக்க வச்சிருச்சு. பணம் தான் முக்கியம். அதாவது தன்னிறைவாக வாழ்ந்த வாழ்க்கைய கடந்து நவீன யுகத்துல இங்க சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், நான் ரொம்ப டீப்பா போனா அப்புறம் அது அரசியல் சார்ந்து போகணும், அரசியல் சார்ந்து போக விரும்பல. இப்போதைக்கு தெரிய வேண்டிய உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்க. உங்களை எப்படி கொண்டு போயிட்டான் அப்படின்னா, எங்க ஊர்ல எல்லாம் மதுரை சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும், ஒரு முருங்கைக்கீரை இருக்கும். முருங்கைக்கீரை மரம், நான் சொல்றது முருங்கை மரம் சொல்லுவாங்க. இது 2 இருந்ததுன்னா போதும். கொஞ்சோண்டு இடம், ஒரு வீடு, ஒரு ஓலைக்குடிசை இருந்தா மட்டும் போதும். அந்த உயிர் தன்னிறைவு அடைஞ்சு ஆனந்தமா வாழ்ந்து முக்தியும் போயிருச்சு. எந்த மெடிடேஷனும் பண்ண தேவையில்ல, கருணையில் இருக்க தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. ஏன்? அந்த உயிருக்கு பேராசைகள் எதுவும் இல்லை, பெரிய லெவல்ல எதிர்பார்ப்புகளும் இல்லை. காலையில எங்க பாட்டி எந்திரிப்பாங்க, மாட்டுக்கு பால் கறப்பாங்க. மாட்டுக்கு பால் கறந்த அந்த மாட்டுல அந்த பாலை கொண்டு போய் வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி கொண்டு போய் ஒரு 10 தெருவுக்கு வித்து இருக்கக்கூடிய காசை வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கி, பருப்பு வாங்கி அந்த வீட்டுக்கு அளவா சமைச்சு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் தன்னிறைவை சொல்லி கொடுத்து, போதும் என்கின்ற அந்த மனசை சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய அந்த காரணத்தினால, பேராசைகளுக்கு போகாத காரணத்தினால அந்த மனமானது ஒரு தன்னிறைவுக்கு வந்து வாழும் போதே அந்த ஆனந்த நிலையிலேயே வாழும். எப்போ உங்க மனசு இந்த முருங்கை மரம் என்ன கான்செப்ட்னா, முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? முருங்கை மரம் வச்சா நாசமா போயிடுவான்னு அர்த்தமா? அப்படி அல்ல. முருங்கை மரத்துல இருந்து வரக்கூடிய முருங்கை சூப்பு, முருங்கை கீரை, அந்த முருங்கை மரத்துல இருக்கக்கூடிய அந்த அதை சுற்றி வளரக்கூடிய மற்ற பயிர்கள், அதை சுற்றி வளரக்கூடிய மற்ற பொருட்கள், இதெல்லாம் வச்சு வாழும்போது ஹெல்த்தியா வாழ்ந்தான். அந்த மண் சுத்தமாக இருந்தது. வெறுங்கையோடு போவானா வயதான காலத்து. இன்னைக்கு எங்க தாத்தாக்கு வயசு 85 வயசு. இன்னைக்கு குச்சி ஊனாம ஸ்ட்ரைட்டா நடக்கிறார். இன்னைக்கு மரம் ஏறுவாரு, இறங்குவாரு. 40-50 வயசுல குனிஞ்சிடுறீங்களே, எது ஹெல்த்தியான வாழ்க்கை? முடிய மாட்டீங்க. கைகால் நடுக்கம் கொடுக்குது, நரம்பு தளர்ச்சி வருது. ஏன்? உடலிற்கு அன்னைக்கு அவ்வளவு வேலை இருந்தது, இன்னைக்கு உடலிற்கு வேலை இல்லை. உடலிற்கு வேலை இல்லாத காரணம் உட்காந்து லேப்டாப்பே நோண்டிட்டு இருக்கீங்க, போனவே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உடம்பு கெட்டு விடுகிறது. ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சிகரெட் அடிச்சு சரக்கு அடிச்சு ஒருத்தன் டெய்லி எக்ஸசைஸ் பண்றானா 80 வருஷம் வாழுவான். சிகரெட்டு அடிக்கல, சரக்கு அடிக்கல, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஆனா டெய்லி எக்ஸசைஸும் பண்ணல அப்படின்னா 40-45 வயசுல செத்து போயிடுவான். இப்போ நான் சிகரெட்டையும் சரக்கையும் ப்ரமோட் பண்ணுறக்காக நான் பேசலை, கவனிக்கணும். நீங்கள் நான் பெரிய நல்லவன்ற போர்வையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்களாம் நல்லவனே கிடையாது. எவன் நல்லவன்? தன் உயிரை எவன் திருப்திப்படுத்துகின்றானோ, தன் மனதை எவன் அமைதி நிலைக்கு கொண்டு வருகின்றானோ அவன் மட்டுமே நல்லவன். மீதி எல்லாரும் கெட்டவன் இந்த உலகத்தில். நம்ம எதங்க கற்றுக்கிட்டோம்? நமக்கே ஒரு விஷயம் தெரியல. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதை சொல்லி கொடுக்குறீங்க? எதுக்கு நீங்க எல்லாம் வாழ்றீங்கன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷத்துக்கு தானே வாழ்றீங்க. கல்யாணம் பண்றது சந்தோஷத்துக்கு தான், குழந்தை பெற்றுக்கிறது சந்தோஷத்துக்கு தான், செக்ஸ் வச்சுக்கிறது சந்தோஷத்துக்கு தான், கார் ஓட்டுறது சந்தோஷத்துக்கு தான்.
வீடு வாங்குறது சந்தோஷத்துக்கு தான். எல்லாமே சந்தோஷத்துக்கு தானே பண்ணுறீங்க. கார் ஓட்டும் போதோ, வீடு கட்டும் போதோ, செக்ஸ் வச்சுக்கும் போதோ கை கால் இழுத்துக்கும், வாய் இழுத்துக்கும், மூக்குல இருந்து ரத்தம் வரும், காது கேட்காம போயிடும், கை கால் விளங்காமல் போயிடும், தலை ஓப்பன் பண்ணிட்டு ரத்தம் வந்து செத்து போயிருவீங்கன்னா யாராவது அந்த வேலையை பண்ணுவீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு தேவை அந்த செயல்பாடு இல்லை. உங்களுக்கு தேவை என்ன? சுகம் வேணும். உங்களுக்குலாம் என்ன வேணும்? சும்மா சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நான்லாம் ஒத்துக்கிட்டேன், அதனால நான் சுகமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருப்பேன். உங்களுக்குலாம் என்ன வேணும் சொல்லுங்க. வாயிலேயே சொல்லலைன்னா எங்க இருந்துங்க சுகம் கிடைக்கும் உங்களுக்கு? சொன்னீங்கன்னா ரூட்டு சொல்லுவேன் சுகத்துக்கு வழி, இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நான். எப்படி வசதி? உங்களுக்குலாம் என்ன வேணும்? சுகம்தான் வேணும். சுகத்துக்கு தான் இந்த ஐம்புலன்கள் வழியாக மெய், உடல், வாய், சுவை, உடல் மூலியமாக ஒரு டச் பண்ணா அந்த ஸ்பரிசத்துல கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், அப்புறம் மெய், வாய், டேஸ்ட், மெய், வாய், கண், பார்வையில் கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ்ல கிடைக்கக்கூடிய காட்சி, மூக்கு, ஸ்மெல், செவி, சவுண்ட், இந்த ஐம்புலன்கள் வழியா உங்களுக்கு சுகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல பெரிய கூத்து என்னன்னா, இந்த உலகம் சார்ந்த எந்த விஷயத்திலையும் இந்த ஐம்புலன்கள் வழியா அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்துல சுகமே கிடையாது. உங்களை அழிச்சிரும் எல்லாமே. இதுல ஏன் செக்ஸ் இருக்கிறதுலே பெரிய டாபிக், இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன் செக்ஸ் இருக்கிறதுலே பெரிய டாபிக் அப்படின்னா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்ற அறியும் ஐம்புலனும் இருக்குன்றாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய், உடல். ஏன் செக்ஸை மட்டும் நீ அவ்வளவு பெருசா அதுல இருந்து உங்களால வெளியிலேயே வர முடியல அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். இதெல்லாம் வெளிப்படையா சொல்லி கொடுத்தா முக்காவாசி இடங்கள்ல ரேப் நடக்காது, பிரச்சனை வராது, தொல்லையே கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் விட்டு எல்லாத்தையும் சொல்லி தரானே. இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் உங்களால இதுல இருந்து வெளியில வர முடியல? ஒரு சுவையான சாப்பாடை சாப்பிட்றீங்க, அந்த டேஸ்ட்டுக்கே அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும்னு கேட்குது. ஒரு அழகான காட்சியை பார்க்குறீங்க, அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து அதை பார்க்கணும்னு தோணுது. செக்ஸ்னா என்ன? உடல் முதல்ல சந்தோஷத்தை அனுபவிக்குது, சுகத்தை அனுபவிக்குது. இங்கே வருடுனா சுகமா இருக்கு, இங்கே வருடுனா சுகமா இருக்கு, பின்னாடி வருடுனா சுகமா இருக்கு, முத்தம் கொடுத்தா சுகமா இருக்கு. அப்போ முதல்ல இந்த மெய் என்கின்ற உடல் ஐம்புலன்ல ஒரு மெயினான ஒரு புலன் அனுபவிக்குது. அடுத்து கண், அந்த காட்சி, அழகழகான அங்கங்கள், கண் மற்ற அங்கங்களை ரசிக்க ரசிக்க அது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. வாய், கண், அந்த காட்சி பார்க்க பார்க்க, அந்த சுவையை உணர உணர, மெய், வாய், கண், மூக்கு, அந்த ஸ்மெல், அந்த பாடி அடோரா இருக்கு. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த ஐம்புலனும் சேர்ந்து சுகத்தை அனுபவிக்குது. எப்படி வெளியில வருவீங்க நீங்க? பதில் சொல்லுங்க. ஒரு புலன் இன்பத்தை அனுபவிச்சாவே ஒரு வருஷத்துக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த அனுபவம். ஆஹா, உங்க யாருக்காவது பழைய விஷயத்தை நினைச்சு அசை போடுற பழக்கம் இருக்குன்னா சோப்பிட்டி, ரொம்ப ரொம்ப பாவம். நீங்க பெரிய பாவத்தை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம், நாசமா போறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களது நினைவுகள்ல சுகத்தை நினைச்சு நீங்க அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டோர் ஆகக்கூடிய பக்குவத்தை, கெப்பாசிட்டி தானாவே வளர்ந்துரும். எந்த அளவுக்கு அந்த சுகத்தை நீங்க நினைச்சு அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை நினைச்சு நீங்க செத்துக்கிட்டே இருக்கீங்க. இதனாலதான் பிரசன்ட்ல வாழுன்னு சொன்னான். இந்த மூமெண்ட்டை விட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சந்தோஷமான விஷயத்தை நினைச்சு பாக்குறீங்கன்னா சுகமா தான் இருக்கும். சுகமா இருக்கும்போது சில பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதாங்க? ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது உங்க பாடி சுகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, டோபமைன் அதிகமா சுரந்துன்னா செத்து போயிருவீங்க. புரிஞ்சுக்கங்க முதல்ல. அதை சுகம் ஓரளவுக்கு வந்தாதான் சுகம். சுகத்திலே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடலில் உயிர் தங்காது. ஒரு கவர்ல எவ்வளவு ஹீட்ல டீ ஊத்த முடியுமோ அவ்வளவு ஹீட்ல தான் டீ ஊத்தணும். 1000 டிகிரி செல்சியஸ்ல டீ ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கவரு உடஞ்சிருமா? கண்ணுக்கு தெரியாம அழிஞ்சிரும், காணாம போயிடும். இந்த பல்பு எவ்வளவு ஹீட்டை தாங்க முடியுமோ அவ்வளவு ஹீட்டை தான் தாங்கும். 1,00,000 வாட்ஸ் கரண்ட் இந்த பல்பு கொடுத்தா என்ன ஆகும்? நீங்க கேட்கக்கூடிய ஆனந்த நிலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா இறைநிலைன்னு அர்த்தம். இறைநிலைனா என்ன? மனமற்ற நிலையில பிரசன்ட்ல அப்படியே டிராவல் பண்றது. 2 நிமிஷத்துக்கு மேல ஹோல்டு பண்ண முடியாது, வெடிச்சு செதறிடுவீங்க, காணாம போயிருவீங்க. நீ எதிர்பார்க்கக்கூடிய சுகம் எதுவும் இல்லை. நீ எதிர்பார்க்கக்கூடிய சுகம் இந்த பாடியில இருந்தா முதல்ல கிடைக்காது. முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நீ எதிர்பார்க்கக்கூடிய சுகம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா, பரிபூரண ஆன்மாவா நீங்க எப்போ மாறுறீங்களோ அப்பதான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடியை விட்டு எக்ஸிட் ஆகணும்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் மோட்சம் அல்லது முக்தி. இந்த உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் கெப்பாசிட்டி தான் இருக்கு. அந்த கெப்பாசிட்டிக்கு மேல இந்த உடம்புலாம் தாங்காது, செத்து போயிருவீங்க.
இந்த உடலை விட்டு வெளியேறினாதான் அதுக்கு பேர் மோட்சம், முக்தி, பிறவி இல்லா பெருவாழ்வு. இதுக்கு போறது எண்டு. இதுக்கு முதல் வழி என்ன அப்படின்னா, முதல்ல வாழும் போதே ஒரு தன்னிறைவுக்கு வரணும். நீங்க தன்னிறைவுக்கு வர்றதுன்னா என்ன? இது போதும், இதுல ஒன்றும் இல்லை, இது போதும், இதுல ஒன்றும் இல்லை, அதை பார்த்துட்டேன், அதுல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புரிதலிலோ அல்லது ஞான விளக்கத்திலோ அல்லது பயணம் பண்ணக்கூடிய வாழ்க்கையிலோ ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க முடிவுக்கு வரலன்னா என்ன ஆகும்னா, இந்த ஆசை அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா, கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? இந்த பாடி கொடுத்தது அனுபவிக்கிறதுக்கு இல்ல, அனுபவிச்சுக்க. ஆனா அனுபவிச்சுட்டு இதுல ஒண்ணு இல்லைன்றது தெரிஞ்சுக்கன்றதுதான் இந்த பாடியை கொடுத்துருக்கான். அனுபவிச்சுக்கிட்டே இருன்றக்கா இந்த பாடியை கொடுக்கல. நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா வயசாயிரும். வயசான ஆட்களுக்கு ஆசை கம்மின்றீங்களா, அதிகம்ன்றீங்களா? இருக்கிறதுலே அதிக ஆசை வயசானவங்களுக்கு தான். ஆனா பாவம், அவங்களுக்கு பாடி சப்போர்ட் பண்ணாது. அதனால நடிப்பாங்க அப்படியே வாழ்க்கையில எல்லாம் ஆண்டு அனுபவிச்ச மாதிரி. அவங்களாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. டாப் டு பாட்டம் எனக்கு தெரியும். மனம் எப்படி செயல்படும், உடல் எப்படி செயல்படும், ஆன்மா எப்படி செயல்படும், எந்த நேரத்தில் ஒரு மனசை எதை பேசுவான், எதை பேச மாட்டான், என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லுவான், என்னென்ன உண்மை எல்லாம் தெரியும். ஆரம்பத்திலேயே ஆசையை அடக்க தெரியல. 70-80 வயசுல எங்க போய் ஆசையை அடக்குவீங்க? ஆசை அப்படியே தான் இருக்கும். உங்க உடம்பு சப்போர்ட் பண்ணாதனால ஒன்றும் பண்ண முடியலன்னு உட்காந்துருப்பீங்க. நீங்க இப்படியே என்ன பண்றது, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த ஆசை என்ன பண்ணும்னா, மீண்டும் அடுத்த பிறவியை எடுக்கும். ஏன்? அதை அனுபவிக்கிறதுக்காக எடுக்கும். பிறப்பு இறப்பு என்பது ஒரு மாபெரும் சாபக்கேடு. மனிதனா உடல் எடுத்துட்டீங்கன்னாவே கேவலமான ஒரு பிறவின்னு நீங்க அர்த்தம், இன்க்ளூடிங் மீ. ஏன்? மனித பிறவி எடுத்தாவே ஏதோ ஒரு எரர் இருக்கு, முடிக்காத கணக்கு வழக்கு இருக்கு. அந்த முடிக்காத கணக்கு வழக்கை முடிக்கிறதுக்காக சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா, இந்த கர்மால சில கர்ம வினைகள்ல நீங்க பேலன்ஸ் இன்னும் முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்க மீண்டும் பிறந்திருக்கீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. மனித உடல் கிடைச்சிருச்சுன்னா பேரழகுன்னு நினைச்சுக்காதீங்க. இருக்கிறதுலே கேவலமான விஷயம் உங்க உடல் தான். வேற வழி இல்லை, அந்த உடம்பை பாதுகாத்து தான் ஆகணும். ஏன்? உடம்பு போயிருச்சுன்னா உயிரை பேணி பாதுகாக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? உடம்பு இருக்கும் போதே உண்மையை கண்டுவிட வேண்டும். இல்லை என்றால் இந்த உண்மையை கண்டுகொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் வேறு வேறு உடலை நீங்கள் எடுப்பீர்கள். இதை ஒரு சித்தர் சொன்னா பொய்ன்னு சொல்லலாம். பிறவியை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது, மகான்களே கிடையாது. விவேகானந்தர்ல இருந்து, ராமகிருஷ்ண பரமஹம்சர்ல இருந்து, அகத்தியர்ல இருந்து, போகர்ல இருந்து, புலிப்பாணியில இருந்து, சட்டைமுனிநாதர்ல இருந்து, காலங்கிநாதர்ல இருந்து, இரட்டை நாக்கு சித்தர்ல இருந்து, சிவானந்த பரமஹம்சர்ல இருந்து, அருட்பெருஞ்சோதி வள்ளலார்ல இருந்து இந்த பிறவியை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. கர்மாவை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. கர்மானா என்ன? There is an equivalent reaction for each and every action. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. which means என்னன்னா, மனசால ஒண்ணு தப்பா நினைக்கீங்கன்னா மனசால வலியை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். உடலால ஒருத்தங்களை காயப்படுத்துறீங்கன்னா உடலால அது உங்களுக்கு பல மடங்கு திருப்பி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு துரோகம் பண்றீங்கன்னா பல பேர் சேர்ந்து உங்களுக்கு துரோகம் பண்ண போறானுங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்களை ஏமாத்துறீங்கன்னா பல பேர் சேர்ந்து உங்களை ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? பிறர் கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். எதை விதைக்கின்றாயோ அதை நீ அறுவடை செய்கின்றாய். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் கொடுத்து வர்றதில்லை. எனக்கு ஏன் இறைவா இவ்வளவு கஷ்டம்? கேள்வியே கேட்காது. உங்களுக்கு தகுதியே இல்லை. இறைவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கே தகுதி இல்லை. உங்களுக்குலாம் தகுதி இருக்கா? நானே ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கருணை காமிச்சு ஒரு முறை உன்னிடம் என்னை சேர்த்து கொள்ள மாட்டேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காவது தகுதி இருக்கா? இன்னைக்கு இறைவன்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. அவ்வளவு பாவம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனாலதான் இங்க சுத்திட்டு இருக்கீங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் புண்ணியம் பண்ணதுனால இறைவன் இன்று இந்த ஞான ரீதியான விஷயங்களை உங்கள் காதில் கொண்டு வராருனாவே உங்க தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், நீங்க செஞ்ச புண்ணியம். அதனால ஏதோ காதுல விழுகுது. இல்லை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு தெரியல. இன்னைக்கு என்ன ஒரு 200 பேர் வந்திருக்கீங்களா? அந்த 200 பேர்ல ஒரு 2 பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்த சத்சங்கம் எனக்கு சக்சஸ். 200 பேரும் தெளிவடையணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு 100% நல்லா தெரியும். உங்க மேல எனக்கு 200% நம்பிக்கை இருக்கு. நீங்க இதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏன்? நான் இந்த ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல நான் பேசி முடிச்சிருவேன். நீங்க வெளியில போனேன்னு இந்த உலகம் ரொம்ப பெருசு. மறுபடியும் அழகழகா தெரியும், கலர் கலரா தெரியும், ஊர் சுத்துவீங்க, சாப்பிடுவீங்க, அங்க போவீங்க, இங்க போவீங்க. இங்கதான் நீங்களும் நானும் டிஃபரெண்ட் பண்ண. நீங்க பண்ற அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா இதெல்லாம் உண்மை இல்லைன்ற தன்மையில பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் உண்மை நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க போய் சிக்கிக்கிறீங்க. இப்படியே உட்காந்துக்கிட்டா என்னதான் கத்துப்பீங்கன்ட்டு நீங்க உட்காந்து மிகப்பெரிய உச்சகட்ட ரகசியம் எதுல தெரியுமா இருக்கு? இப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறது தான் இருக்கு.
இப்படியே நான் வந்ததுலேருந்து பேசாமல் இப்படியே உட்காந்துருக்கேன். என்ன கற்றுப்பீங்க நீங்கள்? புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு. டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி யாரும் போய் டிக்கெட்டும் கொடுத்து தொலைய மாட்டானுங்க. என்ன கற்றுனாலும் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. விடுறா, இல்லை இங்கே வேலை பார்க்க இல்லை, கொஞ்சம் வரவன் போகிறவனுங்க என்ன அவனுக்கு பாருங்க, பியூட்டி பாருங்க. எவனுக்கு உணர்த்துறான், எவன் இதை தெளிவாக அடுத்தவனுக்கு கொண்டு போகிறானோ அவனுக்கு தான் சீக்கிரம் உணர்த்துறான். சரி உணர்த்தாச்சில் விடுறானா விட மாட்டான், ஏன் வேலை பாருங்கிறான். என்ன பண்ணி தொலைகிறது? எப்படி வச்சிருக்கான் பாருங்க லாக். இப்போ நீங்க மாட்டிக்கிட்டீங்க, இந்த உடல்ல வந்து நீங்க சிக்கிக்கிட்டீங்க. இந்த உடலிலிருந்து வெளியேறும் போது ஆசையற்ற நிலையில் இந்த உடலை விட்டு உயிர் வெளியேற வேண்டும். ஆசை, ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஒரு ஆசைக்காக அடுத்த பிறவி எடுப்பீங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஆசைக்காக அடுத்த பிறவி எடுத்து சாவீங்க மறுபடியும். அப்ப என்ன பண்ணணும்? வயசாகிறதுக்கு முன்னாடி இந்த பக்குவ நிலைக்கு போகணும். இந்த பக்குவ நிலைக்கு போலன்னா மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவி எடுப்பீங்க. நான் எடுத்துட்டு போறேன்டா, உனக்கு என்னடா பிரச்சனை, எடுத்துக்குங்க. இப்பவே சரியான தண்ணி இல்லை. இப்பவே எத்தனை வெள்ளி, எவ்வளோ 5 வெள்ளி ஆனீங்க வாட்டர் பாட்டில். சிங்கப்பூர்லலாம் 3-4 வெள்ளிக்கு மேலே சொல்கிறானுங்க. இனி போக போக 12 வெள்ளி, 15 வெள்ளி, 100 வெள்ளி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. உலகமே தங்கத்தை வைத்து தான் பொருளாதாரத்தை வந்து கணக்கிட்டு இருந்தான். இப்போ உலக பொருளாதாரம் எதுக்கு தெரியுமா வந்துருச்சு? நீர் பொருளாதாரத்துக்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நாட்டில் நீர் வளம் அதிகமாக இருக்குதோ அவன் தான் கோடீஸ்வர நாடு. அதுக்கு வந்துட்டானுங்க. பிரான்ஸ்ல இப்போ நீர் பொருளாதாரத்துக்கு வந்து அவன் பாருங்க எவ்வளோ தெளிவுன்னு. அங்கே கார் கிரியேட் பண்ணால் ஏகப்பட்ட தண்ணி செலவாகுது. இந்த நாட்டினுடைய நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக பூராத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் பண்ணுறான். வேற நாடுகள், நல்ல நாடுகளில் பண்ணுறான். அவனுக்கு பாருங்க கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றானுங்க. நீர் போகுது. நீர் போனேன்னு என்ன ஆகுது? என் மக்கள் எங்கே போவார்கள்? தண்ணீருக்கு செத்து தான் போகணும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு.